சக்தி வாய்ந்த அம்மனுங்க. அந்த அம்மனை வேண்டி கும்பிட்டா எதுவுமே நடக்காம இல்லைங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அழகுத்து ரொம்ப ஃபேமஸுங்க. புதன்கிழமை நோம்பி அன்னைக்கு வெளியே வந்து சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் தேர் உள்ள போகும். அது வரைக்கும் இந்த பொள்ளாச்சி மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. 300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பழமை வாய்ந்த கோயிலுங்க. 22 நாள் சாட்டு பூவோடு 8 நாளைக்கும் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டிலேயே இந்த கோயில் தான் வெள்ளித்தேர் 21 அடிக்கு இருக்குதுங்க. பொள்ளாச்சி மையப்பகுதியில் இந்த கோயில் அமைஞ்சு இருக்குதுங்க. பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில் நோம்பி சாட்டு இருக்குது. மாரியம்மன் கோயில் வெள்ளித்தேருன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஃபர்ஸ்ட் நாள் சாட்டுங்க, 2வது வாரம் கம்பம் போடுறது, 3வது வாரம் பூவாடு வைப்பாங்க. அப்புறம் அதை தொடர்ச்சியாக எல்லாருமே 3 நாள் கோயில் பூவாடு வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை எல்லாருமே பூவாடு எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. சனிக்கிழமை அளவு குத்துங்க. மாவிளக்கணிக்கு வெள்ளித்தேர் வெளியே போகுங்க. 21 அடி வெள்ளித்தேருங்க. இந்தியாவிலே இருக்கிறது முதல் மாரியத்தா கோயில், பொள்ளாச்சி மாரியம்மன் கோயில் மட்டும்தான் 21 அடி வெள்ளித்தேருங்க. இங்க 3 நாள் தேர் உற்சவம்ங்க. வெள்ளிக்கிழமை புறப்பட்டு சனி ஞாயிறு 3 நாள் நல்லா விழா கோலமா இருக்கு. இந்த கோவிலுக்கு உப்பு குறுமிளகும் போட்டா யார் நம்மளுக்கு எந்த தீவனை செஞ்சாலும் அது நமக்கு அணுகாத பாத்துக்குவா இந்த அம்மா. கண் பிரச்சனை இருக்கிறவங்க கண்ணடக்கம் வாங்கி வைக்கலாம். கைகால் சுகம் இல்லாதவங்க இங்க உருவாரம் வாங்கி வச்சு சாமி கும்பிடலாம். பூவோடு இருப்பாங்க, பூச்சட்டி வைப்பாங்க, கம்பத்துல சாத்த ஓடுவாங்க, மாவிளக்கு இருக்குது, அழகு குத்துவாங்க, அங்க பிரச்சனை பண்ணுவாங்க, அடிகளந்து கும்பிடுவாங்க. எது நினைச்சாலும் நல்லா நடக்கும். வேண்டியதை வேண்டிய மாதிரி நடத்தி கொடுப்பா அந்த பொள்ளாச்சி மாரியம்மா.